ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் டீக்கு சூப்பரா சூட் ஆகுற மாதிரியான டீ கடை கடலை மாவு போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா, சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? போண்டா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு கரெக்டா இருக்கும். இதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு 2 பெரிய வெங்காயம், அதோட ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்கின இஞ்சி, இது எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதோட பொடியா நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இது எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அப்புறமா இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். சோடாப்பு அதிகமா சேர்த்துறாதீங்க. அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1/4 ஸ்பூன் அளவு கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம நல்ல சூடா இருக்கக்கூடிய எண்ணெயை ஒரு கரண்டி அளவு நம்ம ஊத்திக்க போறோம். பாருங்க, ஊத்தும் போதே நல்லா பொரியுதுல. ஸோ அந்த அளவு சூடு இருக்கணும். ஸோ நல்ல சூடா இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து நம்ம இதுல ஒரு கரண்டி ஊத்தினா கரெக்டா இருக்கும். ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூடான எண்ணெய் ஊத்தி பிசைறப்போ இன்னும் நல்லா நமக்கு வெளியில மொறுமொறுன்னு கிடைக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்டே ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த டீ போடுற டைம்ல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அந்த போண்டாவை. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த மாவு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அந்த பக்குவத்துக்கு இது பிசைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி கையில எடுத்து இப்படி போடுற மாதிரி பக்கத்துல தான் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம ரொம்பவும் கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம். இந்த போண்டாவை போட்டதுக்கு அப்புறமா நீங்க அடுப்போட ஃப்ளேமை மீடியம்க்கு மாத்திக்கோங்க. ஏன்னா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரணும், அதுக்காக. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம். இந்த டீயோட சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பரா இருக்கும். டீக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனே சொல்லலாம். அந்த டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.